அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்பிஎம் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிள்ளைங்க வந்து சாப்பிடணும், அதுவும் டேஸ்டியாகவும் இருக்கணும், ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து செஞ்சு கொடுக்கலாம். பெரியவங்கலேருந்து கிட்ஸ் வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ராகி பர்ஃபி செய்கிறதுக்கு 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு தண்ணியும் எடுத்துக்கிடுறேன். அதை இதோடு சேர்த்து ஊற்றிட்டு நல்லா நம்ம கொதிக்க வச்சிடலாம். இது கூடவே வந்து ஃப்ளேவருக்காக 2 ஏலக்காவும் சேர்த்துக்கிடுறேன். சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த மாதிரி கொதிச்சிட்டு இருக்கும்போது நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வேறு ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிடுறேன். பசு நெய் வந்து சேர்த்துருக்கேன். வீட்டில் செஞ்ச நெய்யில் நம்ம செய்யும்போது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். நம்மளுக்கு வந்து மன திருப்தியாகவும் இருக்கும். நீங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெய் வந்து நல்லா சூடானதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கிடுறேன். போட்டோன்னே இந்த மாதிரி தான் பொரியும். நம்ம ஒன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு ராகி மாவு வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கிடுறேன். சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கும்போதே எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா ஒரு கட்டியாக ஃபார்ம் ஆகும். அந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல பாவு, அதை வந்து இதோடு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் நம்மளுடைய பாகை வந்து ஆட் பண்ணிக்கிட வேண்டியதான். மெயினான விஷயம் வந்து நம்ம பாகு சேர்க்கும் போது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம கிளறிட்டு இருக்கும்போது நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் கிளறணும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா கட்டிகள் விழுந்துடக்கூடாது, அதனால் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம இந்த மாதிரி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்லா இறுக ஆரம்பிச்சிடும். பாகு எல்லாமே உள்ளே இழுத்து நல்லா ஒரு கட்டியான ஃபார்ம் ஆகிரும். இப்படி ஆனதுக்கப்புறம் நம்ம லைட்டாக இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கணும். நான் வந்து மரக்கட்டை கரண்டி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வந்து ஸ்பேச்சுலா இருந்தால் அதை வச்சு யூஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லா வரும். ரொம்ப நேரம் போட்டு இதை வந்து நம்ம கிண்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. 5 நிமிஷமே போதும். 5 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு வந்து நல்லா சூப்பராக வந்துடும். இப்போ பாருங்கள், இதனுடைய கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. நல்லா வெந்து இந்த மாதிரி இருக்கணும் பார்க்குறதுக்கு. அது மாதிரி நம்மளுக்கு கரண்டிலையுமே வந்து ஒட்டாமல் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். இதை நம்ம ஃபைனலாக செட் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பாத்திரத்தில் வந்து நெய் தடவி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் ஈஸியாக இருக்கும் இதை போடுறதுக்கு. இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டே இருக்கும்போது தான் நம்மளுக்கு அடியில் மேலே எல்லா பக்கமுமே நல்லா வெந்து வரும். நம்மளுக்கு பாருங்கள், இந்த கரண்டியில் வந்து ஒட்டவே இல்லை. நான் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் விசில் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ஃபுல்லாத்தையுமே தட்டிடலாம். தட்டிட்டு நம்ம உடனே வந்து அதை செட் பண்ணிடணும். நான் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு செட் பண்ணி விடுறேன். செட் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக வந்து நான் நட்ஸ் வந்து துருவி வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கிடுறேன். நான் வந்து பாதாம் தான் துருவி வச்சுருக்கேன். அதை இதோட வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம அந்த பாதாமோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படி பாதாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு எந்த நட்ஸ்னாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா டெசிகேட்டட் கோகோனட் இருக்குல்ல, அதை போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். இது சூடெலாம் ஆறி நல்லா செட் ஆகி வர்றதுக்கு ஒரு 1 மணி நேரம் நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 1 மணி நேரம் கழித்து வந்து நான் கட் பண்ணுறேன். நம்ம செட் பண்ணுறதுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம வெளியில் வச்சு ஒரு நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்தால் போதும். நம்ம கட் பண்ணும்போதுமே நைஃப்பில் வந்து ஒன்றுமே ஒட்டக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக பர்ஃபி வந்து ரெடி ஆகிருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், இதில் வந்து ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன். இது நம்ம ராகி மாவில் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது ராகி மாவோட ஸ்மெல்லோ எதுவுமே வந்து வராது. இதில் நம்ம ரவையும் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால நம்ம ஜவ்வரிசிலாம் வந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.
இதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.